நம்முடைய காலச்சக்கரத்தின் முதல் வீடாகிய மேசம். இந்த மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய வாழ்த்துகின்றோம். இப்பொழுது மேசம் என்பது காலச்சக்கரத்தின் முதல் வீடு. இதன் அதிபதி செவ்வாய். இது பஞ்சபூத தத்துவத்தில் நீங்க பார்த்தீங்கன்றால் நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவத்தில் நம்முடைய இயக்கங்கள் 3: சரம், சிரம், உபயம் என்ற 3 இயக்கங்கள். இது சர இயக்கம். இந்த மேசராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மிகுந்த துடிப்போடும் செயல்திறனோடும் நேர்மையோடும் கம்பீரமாகவும் பொதுவாக செயல்படக்கூடிய அமைப்பை கொண்ட இவர்கள் எவ்வாறு இயக்கப்படுகிறார்கள், இவர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு எவ்வாறு கோச்சார பலன்கள் ரீதியாக அமையப் போகின்றது, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்களில் மிக சிறப்பான பலன்களாக கருதப்படுவது என்னவென்றால், இந்த ஆண்டு 9 கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகின்றது என்பது மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாகும். இந்த ஆண்டு இவர்களுக்கு எவ்வாறு இந்த கோச்சார கிரகங்களால் நற்பலன்களோ தீய பலன்களோ எவ்வாறு அமைகின்றது என்பது பற்றிய தொகுப்பினை காண்போம். அதற்கு முன்பாக இந்த பதிவை காணும் அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இந்த காலச்சக்கர வீதியில் நெருப்பு என்ற தத்துவத்தையும் செவ்வாய் என்ற கம்பீரமான தோற்றத்தையும் இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுக்கோப்பான எண்ணத்தாலும் செயலாலும் அடக்கி நேர்மையான தத்துவம், செவ்வாய் எப்பொழுதுமே நேர்மையான தத்துவத்தை கொண்ட அமைப்பை கொண்ட இவர்களுக்கு இவருடைய ராசியின் அதிபதியாகிய இவருடைய சிம்பல் என்னவென்றால் ஆடு. இவருடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். இவர்களுக்கு துன்பம் என்று வந்தால் வேற யாரிடமும் துன்பம் வராது. இவர்களாகவே எதிராளியிடம் மாற்றிக்கொள்வார்கள். ஏனென்றால் இவருடைய சிந்தனை, இவருடைய லக்ன அதிபதி செவ்வாயே இவருக்கு 8ஆம் இடமாக இருப்பதனால் இவர்களுக்கு துன்பம் என்பது இயற்கையாகவே இவருடைய தவறான ஒரு கௌரவமான எண்ணத்தினாலே இவர்களுக்கு அமைவதற்கு உண்டான வழிமுறையை இவரே தேடிக்கொள்வார்கள். இரண்டாவதாக இவருடைய 2ஆம் வீடு என்பது சுக்கிரன். இந்த சுக்கிரனே இவர்களுக்கு 2 மற்றும் 7 கூடியும். இவருக்கு தன லாபத்தையும் குடும்ப வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது சுக்கிரன். அதாவது மனைவியினுடைய கருத்தை இவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் சமுதாயத்திலும் சரி பழக்க வழக்கிலும் சரி இவருடைய மனைவியின் மதிப்பாளர்கள் மேசலகத்தில் இருப்பவர்களுக்கு பொன்பொருள் அனைத்தையுமே தானா தேடி வரும். அடுத்ததாக இந்த 3ஆம் இடமாகிய புதன் கிரகம் என்ன செய்யும்? இந்த புதன் இவர்களுக்கு இவருடைய லக்னத்திற்கு 3 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. அதாவது இவருடைய சிந்தனை மூலம் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் சிந்தனையும் இவருடைய ஸ்பீச் எப்படி இருந்தால் எப்பயுமே மிகப்பெரிய வழக்கறிஞர்களாகவும் மிகப்பெரிய எதையுமே லாஜிக்காக புத்தி கூர்மையோட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை உடையக்கூடிய அமைப்பாகும். இவர்களுக்கு சந்திரன் என்பது 4ஆம் இடம். இயற்கையாகவே இவருடைய தாயை மதித்து போற்றக்கூடிய எண்ணமும் செயலும் கொண்டவர்கள். இவர்களுடைய 5ஆம் இடம் சூரியன். இவர்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகள், இவர்களுக்கு ஆண்மை சிந்தனைகள் எல்லாமே கம்பீரமாக இருக்கும் என்று தோற்றத்தோடும் இருப்பவர்கள். குரு என்ற கிரகம் பார்ப்பீர்கள் என்றால் இவர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடம் தர்ம சிந்தனைகள். இந்த பிறவியில் நாம் எடுத்த பயனை அடைவித்து விட்டு மிகப்பெரிய மோட்சத்துக்கு அடைய வேண்டும், மறுபிறவியே எனக்கு வேண்டாம் என்று செய்யக்கூடிய உன்னதமான எண்ணம் படைத்தவர்கள். இவர்களுக்கு சனி பகவான் என்பது தர்ம கர்மாதிபதி மற்றும் இந்த உலகத்தில் சங்கம், சபை, என்டர்டைன்மெண்ட், தன்னுடைய சந்தோஷங்கள். இவர்கள் எப்பொழுதுமே தொழில் மூலியமான சந்தோஷத்தை அதிகமாக விரும்புவார்கள். தொழில் கூட்டாளிகளே அமைய விரும்புவது என்பது இது பேசிக்கான குணம். இதிலிருந்து இவர்களுக்கு மேலும் ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். பொதுவாக ஏன் இந்த கோச்சார கிரகங்களை நாம் முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்பட வேண்டும் என்றால், நமக்கு நம்முடைய இந்திய வேதிய ஜோதிடத்தில் மொத்த கிரகங்கள் 9ஆக இருந்தாலும் அதில் ராகு கேது என்பது சாயா கிரகம். இந்த சாயா கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த வீட்டினுடைய பலனை எடுத்து அப்படியே நம்மளுக்கு நற்பலனோ தீய பலனோ எடுத்து கொடுத்து விடும். அதே போல மற்ற கிரகங்கள், சூரியன் என்பது மாத கிரகம், சந்திரன் என்பது நாள் கிரகம். அதனால்தான் நம்ம தினசரி என் நட்சத்திரத்தை நாம் குறிப்பிட்டு இன்றைய நட்சத்திரம் என்ன என்று நாம் குறிப்பிட்டு நாம் பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரமோ அந்த அந்த நாளில் உள்ள நட்சத்திரத்தை கணக்கின்றோம். அதனால் சந்திரன் என்பது ஒரு ராசி வீட்டில் 2.25 நாளைக்கு ஒரு டிரான்சிட் ஆகி 27 நாளில் இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வந்துவிடும். அதுக்கு அடுத்ததாக செவ்வாய் என்பதும் மாத கிரகம், புதன் என்பதும் மாத கிரகம். இதில் முக்கியமாக புதன், சுக்கிரன் என்ற 2 கிரகங்களுமே சூரியனை மின்பின் தொடர்ந்து கொள்கிறார்கள். நீங்கள் வானவெளியில் பார்ப்பீர்கள் என்றால் இந்த சூரியன், சுக்கிரன் என்ற 2 கிரகங்களுமே நம்ம சுற்றி கொண்டோம். சார், இது நம்ம வேகமா வேணாம், நம்ம சிம்பிளா போவோம். இந்த 2025ஆம் ஆண்டில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக நாம் கருதக்கூடிய ஆண்டு கிரகங்கள் பெயர்ச்சி தான் நமக்கு முக்கியத்துவமாக கருதுகின்றோம். இப்ப சூரியன் என்பது
மாத கணக்கில் பயிற்சி கொடுக்கும். சந்திரன் என்பது தினப்பலன்களை கொடுக்கும். செவ்வாய் என்பது மாத பலன்களை கொடுக்கும். புதன் சுக்கிரன் 2 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா இதுவும் மாத பலன்களாக நாம் கருது கொண்டோம். இந்த மாத ராசி பலன்களை பார்ப்போம். மிக முக்கியமாக நம்முடைய லைஃபில் மிகப்பெரிய முக்கியமான திருப்பு முனையாக கொடுக்கப்படுகின்றது. இதில் முதல் ராசியாக இருப்பது சனி பகவான். இந்த மேச ராசிக்கு சனியானவர் உங்கள் ராசி லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். சார், இந்த 12ஆம் இடத்தில் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு 7 சனி என்ற கூடிய காலகட்டம் ஆரம்பிக்கிறது என்று நாம் கருதுகின்றோம். நீங்க இன்னும் மேலோட்டமாக பார்க்கல என்றால் இது காலச்சக்கர ரீதியாக உங்களுக்கு 12ஆம் இடத்தில் அமையும் பொழுது இதனுடைய திரிகோணம் ட்ரையாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய லக்னத்தில் 4, 8, 12 என்ற கான்செப்டில் வரும். அப்பொழுது உங்களுக்கு விரைகள் எதை சார்ந்த விரயம் ஏற்படும் இந்த மேல லக்னத்துக்கு இந்த மேச லக்னத்தில் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே 4ஆம் இடம் 8ஆம் இடம் எதிர்பாராத செலவினங்களும் அடுத்ததாக உங்களுடைய வீடு நில வாகனங்கள் போன்ற அபிவிருத்தி பண்ணக்கூடிய அதில் முதலீடு பண்ணக்கூடிய கால சூழ்நிலைகளில் உங்களுக்கு இந்த சனியானது அமைப்புகின்றது. சார், இந்த காலகட்டம் நமக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்குமா, மாணவர்களுடைய கல்வியை பாதிக்குமா, இல்ல வயோதிகர்களுக்கு ஏதாவது பிரச்சனை தருமா என்று கேள்விகள் எழும் பொழுது இங்கேதான் நம்ம ஒன்று குறிப்பிடுகின்றோம். சனியானவர் 10 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த மீன வீட்டில் பயிற்சியாகும் பொழுது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை டிரான்ஸ்லேட் ஆகிறது. அப்பொழுது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சேவிங்ஸ், உங்களோட வருவாய்களை முதலீடாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதலாம். நீங்கள் தொலைதூர கல்விகள், அரசியல் துறைகள், மற்ற துறைகளில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் உள்ள தொடர்புகள் உங்களுக்கு ஈஸியா கிடைத்து விடும். அடுத்ததாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சி 7 சனியாக ஆகும் என்ற கருத்தில் பயமெல்லாம் வேணாம். ஏன்னா நமக்கு சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரங்கள் கோச்சாரம் நடக்கும் பொழுது சனியினுடைய பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சனி என்ற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் உங்களுக்கு அமைந்து அதனுடைய டிரான்ஸ்மிட் பலன்களை தருகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி பலனை மாற்றி கொடுக்கும். அதனால் நீங்கள் மட்டும் பயப்பட வேண்டாம். அடுத்ததாக இந்த சனி பயிற்சி எப்பொழுது ஆகின்றது என்று பார்த்தீர்கள் என்றால் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் வச்சுங்க, அப்பொழுது பயிற்சி ஆகும் பொழுது அப்போது உங்களுக்கு மார்ச் மாதம் வரை டைம் இருக்கின்றது. அப்பொழுது இதுல எல்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டும்னா நீங்க சந்தோஷமா என்டர்டைன் பண்ணுங்க. நீங்க உல்லாசமா இருக்கணும், வெளிநாட்டு போகணும், படிப்புடைய மாணவருடைய கேரியர், நீங்க ஏதாச்சும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், என்டர்டைன் பண்ணணும், குழந்தைகளாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்க கருத்தில் கொண்டு நீங்க செயல்பட வேண்டும். இதுல மற்றொரு விஷயம் என்ன என்றால் நீங்கள் சேமிப்பை மிக மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமோகமான வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக சார் இது கம்பைனா சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்கதான் மேச ராசி நீங்க பயப்பட வேண்டியது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்ன ராசிக்கு 2ஆம் இடத்துல உடைய குரு இந்த வருகின்ற மே மாதத்திற்கு பின்னால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் மீண்டும் அதிசாரமாக 4ஆம் இடம் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பம் மற்றும் திருமணம் போன்ற விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த 2025 குரு பலன் அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய திருமண எண்ணங்கள், சிந்தனைகள், வெளிநாட்டு பயணங்கள், மாணவருடைய கல்விகள், உடல்நலங்கள் சார்ந்த விஷயத்திலையும் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய சிந்தனைகள் இவை. ஏனென்றால் நீங்கள் 2 கோல் அடிக்க போகிறீர்கள். இந்த சனியானவர் உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த குருவானவர் அதை நல்வழிப்படுத்தி உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக நாம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இதை நம்ம கருத்தில் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த ராகு கேது என்ன சார் செய்யும்? இதுவும் பயிற்சி ஆகிறது மே மாசமே. உங்களுக்கு ராகு ஆனவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், அடுத்ததாக கேதுவானது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் பற்றி எப்பொழுதுமே இந்த ராகு கேது என்பது சமசப்தமும் பதமாக முக்கியம் நகரக்கூடிய ஒரு ஷேடோ பிளானட்ஸ், ஒரு நிழலினுடைய தத்துவம். அந்த நிழல் என்பது என்ன? நம்முடைய கர்மாக்கள். இந்த கர்மா எப்படி நீங்கள் நடந்த விட உங்களை பின்தொடர்வது நிழல். அது போல நாம் வெற்றக்கூடிய எச்சங்கள் தான் இந்த ராகு கேதுக்கள். அப்பொழுது நம்முடைய இன்ப துன்பங்கள் அனைத்துமே நம்முடைய இந்த பிறவியில் செய்த பலன்களை அடுத்த பிறவியில் அனுப்பலாம். நாம் பிறவியில் எந்த ஒரு கர்மாவை நம்ம செய்யாம தொட்டோமோ அதே தான் உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் அது அமர வேண்டுமோ அந்த கட்டத்தில் அமர்ந்து அது நமக்குடைய பலனை செய்யும். அப்பொழுது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு, இந்த மேச லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் கேது அமைவது நல்லதா தீமையா சார் அப்படின்னு பார்த்து, கேது என்பது ஞானக்காரங்கள், புத்திக்காரகங்கள், கடனுடைய அருளை பெறக்கூடிய ஒரு கிரகங்கள். ஆகினால் நீங்கள் அமைதியாகவும் சிந்தனையோடும் இருக்கும் பொழுது கேது திசை, கேது புத்தி நடக்கும் பொழுது நீங்க அமைதியோடனும் சட்ட நுணுக்கத்தோடனும் நீங்க எதுவுமே பற்றற்று இருந்தாலே, அது மட்டும் பற்றற்று ஆசைப்படாமல் அளவோடு இருந்தாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு வேண்டியது அனைத்தையும் அள்ளி கொடுத்து விடும். அது சூரியனுடைய மிகப்பெரிய ஒழுக்கத்தையும் நேர்மையும் தெய்வ அனுகூலங்கள்
போன்ற விஷயங்களையும் நம்முடைய முன்னோர்களுடைய கடமையும் நம்மளுக்கு செவ்வனே செய்வதற்குண்டான ஒரு காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அடுத்து ராகுவானது 11ஆம் இடம் என்பது ராகு ஸ்பெகுலேஷன் துறை, இந்த ட்ரேட் மார்க்கெட், உல்லாசமாக இருத்தல் போன்ற விஷயம். ராகு என்ன பண்ணும்? ராகுனுடைய நட்சத்திரங்கள் காலச்சக்கரத்தின் 3, 7, 11 இருக்கும். சார் இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம், இந்த ராகு என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போகும்பொழுது, ராகுவானவர் உங்களுக்கு 11ஆம் இடம் வந்து அன்எக்ஸ்பெக்டட், நீங்க எதிர்பாராத நன்மை தீமைகளையும் சந்தோஷமான விஷயங்களையும், நீங்க இப்ப நான் உங்கள்கிட்ட மீடியால பேசுறதுலாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் அதிபதி வந்து ராகு தான், இந்த கம்யூனிகேஷன். அப்படிப்பட்ட ராகு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உண்டான வழிமுறைகள் அனைத்தையுமே உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்குது. அதனால இந்த இந்த வருடத்தில் நீங்கள் வந்து மிக முக்கியமான ஆண்டாக இந்த ராகு கேது பயிற்சி, இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி, இந்த சனி வந்து உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் அது அனைத்துமே சுப செலவாகவும் சுப இன்ட்ரெஸ்டாக செயல்படக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக கருதக்கூடிய ஒரு ஆண்டாக நம்ம கருதலாம். இதில் உள்ள டிராபேக் என்னவென்றால், உங்களுக்கு ராகு திசை அல்லது கேது திசை நடப்பவர்கள் உங்களுடைய பணம், பொருளாதாரம் போன்ற விஷயத்தை நீங்க வந்து கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்தணும். ஏனென்றால் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுடைய தனி மனித வாழ்க்கையில் சந்தோஷத்தும் என்ற இடத்தை அங்க டிராபேக் பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் கழட்டி விட்டு கவர்மெண்ட் ஆகி விட்டுரும். ஏன்னா நீங்கள் வந்து பொருளாதாரத்தை இந்த திசை புத்தி மென்ஷன் பண்ணி தான் நடக்கும். நம்முடைய திசை என்ன நடக்கிறது, புத்தி நடக்கிறது, அப்பொழுது கோச்சார கிரகம் என்ன செய்கிறது என்பது போன்ற கேள்விகள் தான் நீங்க ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு என்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்று பேக்கப் கொடுத்தாலும், குரு என்ற கிரகம் வந்து மாற்றி மாற்றி ஒரு இன்பத்தையும் பொருளாதார பலத்தையும் உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறது. இந்த ராகுகேது என்பது உங்களை உல்லாசமாகவும் உல்லாச பறவையாகவும் வாழ்க்கையினுடைய தத்துவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கேது. அதாவது கடந்த கால எண்ணங்களை அசைப்படவும் இந்த ராகுவானது எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. ஆகினால் உங்களுடைய பிறப்பியல் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருந்தாலுமே, இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக பயங்கரமான சப்போர்ட்டான ஒரு ஆக்டிவிட்டியாக உங்களை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதலாம். ஆகினால் சிந்தனை என்பது, மனிதன் என்பது 6 அறிவு கொண்ட ஒரு மனிதன். ஆகினால் நம்முடைய எதிர்காலம் சிந்தனை அனைத்துமே நம்ம போர் வழி தெரிந்து கொண்டால் நாம் செல்கின்ற பாதை தெளிவாக இருக்கின்றோம். ஆகினால்தான் நம்முடைய ஜோதிடம் என்பது, ஜோதி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒளி. ஆகினால் இந்த வளிமண்டலத்திற்குரிய ஒளியின் ஆற்றலையும் இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் இனிமையாக வெற்றி அடைந்து மென்மேலும் உயர்ந்து இன்னும் புதிய கண்டுபிடிப்புகளுடைய நாடு கடந்து செல்லக்கூடிய யோகங்களும் மிகப்பெரிய சிந்தனை ஆற்றல் என்பது தொடர்ச்சியாக இருக்கும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு பொன்னான ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.